திருவண்ணாமலையில மீடியா ஸ்கூலாண்ட கிறிஸ்துவ மதத்தை பரப்பதுக்காக பைபிளை புதிய ஏற்பாடை ஒரு ஆணும் பெண்ணும் எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செய்து யாருன்னா பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணுங்க. டிமாண்ட் பண்ணிருக்காங்களா இந்த மாதிரி புதிய ஏற்பாடு எங்கேயும் கொடுக்க கூடாதுன்னு நீங்க ஏன் செய்றீங்க? ஏன் இந்த மாதிரி கேன்வாஸ் பண்றீங்க? எல்லாரும் சொல்றாங்கல்ல புதிய ஏற்பாடு யாருக்கும் கொடுக்க கூடாது, இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு. நீங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க. ஏன் இந்த மாதிரி வேலை செய்றீங்க? எதுக்கு செய்றீங்க இந்த மாதிரி வேலை? எதுக்கு அந்த லேடி அங்க நின்று எல்லாருக்கும் கொடுக்குறாங்க? நீங்க கொடுக்க கூடாது, பப்ளிக்ல இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நீங்க போய் வெளிய போய் கவர்மெண்ட் கூட்டி வாங்க, நீங்க போய் எங்க கேள்வி கேட்காது. சரி, யூ ஆர் நாட் தி கவர்மெண்ட் ஆஸ்கிங். ஓகே, கவர்மெண்ட் பர்மிஷன் கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்க இந்த மாதிரி நீங்க செய்ய கூடாதுன்னு நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. கவர்மெண்ட்ல சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. எல்லாமே இருக்கு. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கு கொடுங்க மேடம். நல்லா இருக்குது. ஸ்கூலுக்கு போய் கொடுங்களா? ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு ஏற்கனவே ரூல்ஸ் இருக்குல்ல, எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க போய் இதுல இன்வால்வ் ஆவறீங்க. லேடி தானே நீங்க, உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுன்னா நீங்க இப்ப இது சட்ட ரீதியா பயங்கரமா ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. உங்க மதத்தை பரப்பதுக்காக எல்லாம் செய்றீங்கன்னு. ஏன் இந்த மாதிரி செய்றீங்க? ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்களே, நியாயமா அது? கிறிஸ்துவ மதத்தை பரப்பதற்காக புதிய ஏற்பாடுன்ற புத்தகத்தை ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. கேட்டாக்கா கவர்மெண்ட்ல நீங்க போய் பேசிக்கோங்க, உங்களுக்கு ரூல்ஸ் ப்ரூவல் இருக்கு, நாங்க அப்படிதான் செய்வோம்னு சொல்றாங்க. பாக்ஸா கார்ல புக்ஸ் எடுக்கிறாங்க, அங்கிருந்து எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்கூல் என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்றாங்க. பிள்ளைங்க வரும்போது எல்லாரும் குரூப்பா வரும்போது கொடுக்குறாங்க. இந்த வீட்ல இருந்து தான் பாக்ஸா எடுத்துட்டு போறாங்க. Please share this video to all the groups. Thank you.